மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கமையா. அதாவது தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க சூழ்நிலையை இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிசிகா இந்த பக்கமும் சாயாம இந்த பக்கம் சாயாம நாங்கள் நடுநிலையாவே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதாவது இன்னைக்கு திருமாவளவன் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் டிஎம்கே கூட நட்பை முறித்து கொள்ளவில்லை, நாங்கள் நட்போடு தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நான் இந்த சேனல் ஆரம்பிச்சு செகண்ட் வீடியோ தேர்ட் வீடியோ போட்டிருக்கேன். அதுல கிளியரா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். டிவிகேவை அழிக்கிறதுக்காக உள்ள வரப்பட்டவங்க தான் பிசிகா அப்படின்ட்டு. நீங்க என்ன அந்த வீடியோ வேணா நான் மேல அட்டாச் பண்ற அதை பாருங்க. அதுலயே நான் கிளியரா சொல்லியிருப்பேன், பிசிகே வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அந்த சாத்தியக்கூறுகள் எக்கச்சக்கமா இருக்கு. பிசிகே வெளியேறிடுச்சுன்னா பிஎம்கே உள்ள வரதுக்கான சாத்தியக்கூறுகள் அதை விட அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு பிசிகாவில இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய குடைச்சல் விஜய் அவர்களுக்கு குடையோன்னு குடைஞ்சிட்டு இருக்காங்க. எதுக்கு? திருச்சி கிழக்குல இவரு திருமாவளவன் தான் போட்டியிடணும் அப்படின்ற மாதிரி திருமாவளவனவரே கேட்டிருக்காராம். ஆனாலும் விஜய் அவர்கள் மறுத்துட்டு இப்போதைக்கு ஒரு பேச்சுவார்த்தையில மதிமுக சார்பா சீட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் மதிமுகவுக்கு சீட்டு கொடுக்கலாம்னா, கூட்டணி கட்சிகள்ல எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு சீட் 2 சீட் இருக்கு. ஆனா மதிமுக பாத்தீங்கன்னா 2 சீட் இருந்தாலுமே அவங்க உதயசூரியன் சின்னத்துல நின்னதுனால அவங்க அந்த சைடு போயிட்டாங்க. ஸோ ராஜினாமாவும் பண்ணல, இங்க நிக்கவும் இல்லை. ஸோ மதிமுக சார்பா யாரெல்லாம் நிக்க வச்சு திருச்சி கிழக்குல அவங்கள வின் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கதா சொல்றாங்க. சரி, இப்ப விசிக்கு வெளியே போயிடுச்சுன்னா மினிஸ்டர் பதவி என்ன ராஜினாமா பண்ணிடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா மேபி பண்ணலாம். பட் 1 years அதை விடமாட்டாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மினிஸ்டர் பதவி கிடைச்சது அவர் விட்டுட்டு நான் போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவை 1 years அவர்கள் எடுக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். திருமாவர்கள் இல்ல நான் வேண்டாம் நான் போறேன் அப்படின்னு முடிவு எடுத்தாலுமே 1 years அவர்கள் போவாதுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை. அவர் இங்கேதான் கூட்டணியை கண்டினியூ பண்ணுவாரு. மினிஸ்டர் பதவி விட்டுட்டு போற அளவுக்கு அவர் ஒன்றும் இது கிடையாதுங்க. ஸோ மினிஸ்டர் பதவி விட்டு போக மாட்டாரு. இன்னொன்னு என்ன ப்ரெஷர் விஜய் அவர்களுக்கு போடுறாங்க அப்படின்னா, 1 years அவர்களுக்கு கொடுத்ததுக்க மினிஸ்டர் போஸ்டிங், அதாவது இலாக்கா எங்களுக்கு செட் ஆகல, வேற எதுனா இலாக்கா கொடுங்க அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்களாம். பட் இருந்தாலும் விஜய் அவர்கள் விடலையாம். இதுதான் நீங்க பார்க்கணும், இதுக்காக தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி அது ஃபிக்ஸ்டா அதுக்காக தான். இன்னொன்று நேற்று சேலத்துல ஒரு கூட்டம், அதாவது அடிக்கடி அவங்கவுங்களுக்குள்ள கூட்டம் நடக்கும் இல்லைங்களா, விசிகே சார்பா ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அதுல சேலத்து சார்பா இருக்கிறவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, திருமாவளவன் அவர்களை துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையில ஒரு ஃபிக்ஸே பண்ணி அவங்க நியூஸ்ல கூட சொல்லிட்டு இருந்தாங்க. பட் விஜய் அவர்களுக்கு இதுல எந்த ஒரு இதுமே விருப்பமே கிடையாது. ஏன்னா அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, பவர் ஹவுஸ்ன்றது ஒண்ணுதான் இருக்கணும், அது நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ திடீர்னு அவங்களுக்கு கொடுங்க, இவங்களுக்கு கொடுங்க, எனக்கு துணை முதலமைச்சர் கொடுங்க, இல்லை வேற மினிஸ்டர் பதவி கொடுங்க, என்னை எடுத்துட்டு போய் திருச்சியில இருந்துட்டுங்க அப்படின்னா அவர் எதுக்குமே அக்செப்ட் பண்ற மாதிரி இல்லைங்க. ஸோ எப்ப வேணாலும் விசிகா இங்கிருந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அந்த சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. இன்னொன்னு அவர் என்ன சொல்றாருன்னா, டிவிக்கே வின் பண்ணதை என்னால ஏத்துக்க முடியல, ஏன்னா நான் டிஎம்கே கூட்டணியில இருந்தேன் அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அவரெல்லாம் வச்சுட்டு இங்க கரெக்டா போகும்னு நீங்க நினைக்கிறீங்களா? சோ எந்த நேரமும் அன்புமணி அவர்கள் உள்ள வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. ஏன்னா முந்தா நேரத்துல கூட அன்புமணி அவர்களும் அப்புறம் ஆனந்த் அவர்களும் எல்லாரும் மீட் பண்ணி பேசியிருக்காங்க. அன்புமணி அவர்களை இதுக்கே ரோட்டுக்கே போயிட்டு வீட்டு வாசலுக்கே போயிட்டு கூட்டிட்டு வந்திருக்காரு. இன்னொன்னு அமைச்சருக்கான சேர்ல அன்புமணி அவர்களை உட்கார வச்சு இவர் பக்கத்துல ஒரு சேர் போட்டு உக்காந்தது ஆனந்த் அவர்கள். சோ அவங்க இப்போதைக்கு போக போக அப்படியே க்ளோஸ் ஆயிட்டே போறாங்க. ஸோ மேக்சிமம் எப்ப வேணாலும் இந்த சைடு 2 தான் இருக்கு, ஆனா பிஎம்கே கிட்ட 5 சீட் இருக்கு. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம், எப்ப வேணாலும் அவங்களை கழட்டி விட்டு இவங்களை கூட்டிட்டு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னொன்னு அன்புமணி அவர்கள்கிட்ட நிறைய இந்த நீர்வளத்துறை அப்புறம் இதுக்கு சம்பந்தமான ஃபைல்ஸ்களும் நிறைய ஐடியாஸ்களுமே அவர்கிட்ட இருக்கு. அந்த மேகதாது இஷ்யூ கூட அவங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா
இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுனால விஜய் அவர்கள் அவங்களை கூட்டு சேர்த்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். அப்புறம் செந்தில் பாலாஜிக்கு என்னதான் நீ சம்மன் அனுப்பு, என்னதான் லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பு, நான் எங்க இருக்கேன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, தெரிஞ்சாலும் யாரும் சொல்ல போறது கிடையாது அப்படின்ட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்காரு. சுத்துட்டோம் எத்தனை நாள் சுத்துட்டோம். இன்னைக்கு வந்து அவர் தரப்புல இருந்து வக்கீல் ஆஜராகி பெயில் வந்து வேணுங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அப்படின்ட்டு ஒரு மேட்டரை வந்து கேட்டிருக்காரு. சரி, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. ஏங்க, நீங்க சாதாரண ஒரு மனுஷனா இருந்தா ஓகே, நீங்க ஒரு பிரதிநிதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இப்ப நீங்களே போய் ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தா அப்ப உங்க மேல தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். தப்பு இல்லைன்றவங்க டைரக்டா வந்து இல்ல என் மேலாம் எந்த தப்பு இல்லை, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே. சப்போஸ் நீங்க எம்எல்ஏவும் கிடையாது எதுவுமே கிடையாதுன்ற பட்சத்தில் நீங்க வேற. ஆனா இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவரோட எம்எல்ஏ பதவியை வந்து அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு அவரெல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணி விட்டுறணும். சரிங்களா? இப்ப மக்களுக்கான பிரதிநிதியே போயிட்டு இப்படி ஒளிஞ்சிட்டு இருந்தா எப்படி மக்களுக்கு நல்லது செய்வாரு? அவரு பத்தி கேஸ் 1008 கேஸ் போயிட்டு இருக்கு, அவர் மேலே 1008 ஊழல் இருக்கு. முதல்ல இந்த மாதிரி ஊழல் கேஸ்ல இருக்கிறவங்க முதல்ல நீங்க எல்லாம் நிக்கவே வைக்க கூடாது. இவங்களோட அப்ளிகேஷன் எல்லாம் நீங்க ஸ்டார்டிங்ல ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா வேற ஒரு நல்ல கேண்டிடேட் அங்க நிறுத்திருப்பாங்க, இல்ல வேற கட்சி சார்பா யாரா நின்னவங்களாச்சும் வந்திருப்பாங்க. இவரு அத்தனை லட்சம் இத்தனை லட்சம்ட்டு செலவு பண்ணி இல்ல பல கோடி செலவு பண்ணி அவர் பாட்டுக்கு வந்துட்டாரு. இப்ப போயிட்டு எதுனா கேஸ் ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்காது. லொக்கவுட் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, பட் ஆல்ரெடி வெளிநாட்டுல இருந்து இருக்காதா என்ன ஏதுன்னு தெரியல. ஒரு சிலர் பெங்களூருன்றாங்க, ஒரு சிலர் ஆந்திரால இருக்காதுன்றாங்க, ஒரு சிலர் எல்லாம் வெளியூரே போயிட்டாருப்பா, அதனாலதான் லாக்அவுட் நோட்டீஸை வந்து கேன்சல் பண்றதுக்காக கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ என்ன வேணாலும் நடக்கும். தலைவரே பொறுத்திருந்து பாருங்கள், சீக்கிரம் உங்களுக்கான இதெல்லாம் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னையோட 8 நாள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. நீங்களும் வந்து நான் ஒளிஞ்சு கொண்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க. இன்னும் எத்தனை நாள் ஒளிவீங்க? நீங்களும் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க, உங்க தம்பி அசோக்கும் ஒளிஞ்சிட்டு இருக்கா அப்படி. ஆனா என்ன, எல்லாம் பேச்சுவார்த்தை இருக்கும். ஆல்ரெடி உள்ள பேசாமையா இருப்பீங்க, இல்ல மேல இடத்துல உங்க தலைவர்கிட்ட எல்லாம் பேசிதான் இருப்பீங்க. பட் உங்க தலைவர் எப்படியும் எதையும் சொல்ல போறது இல்லை. அவருமே ஒரு சைடு வெளியே கிளம்பிட்டாரு, இல்ல ஒரு சைடு சிங்கப்பூர் சித்தப்பா வேற நேற்று ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டு கேன்சல் பண்ணியிருக்காராம். அது எதுக்கு புக் பண்ணாங்க, எதுக்கு கேன்சல் பண்ணாங்கன்னு தான் புரியல. ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு வரத்துக்காக புக் பண்ணியிருக்காங்க போல. வந்தா புடிச்சு தூக்கிட்டு போய் உள்ள வச்சு கும்பி எல்லாம் உண்மையை வாங்கிட்டாங்கன்னா அதனால ஐயோ இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டு பக்கம் போக வேணாம், நம்ம எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு உட்காந்துருவோம் அப்படின்ட்டு உட்காந்துட்டாரு என்னன்னு தெரியல. பட் என்ன, இங்கிருந்து போலீஸ் போயிட்டு அங்க எதுவும் பண்ண முடியாது, அந்த தைரியத்துல இருக்காது. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ன்றதுனால அவ்வளவு சீக்கிரம் வேற எந்த ஒரு போலீஸா இருந்தாலும் சரி, ஓனூர் போலீஸா இருந்தாலும் சரி, அவ்வளவு சீக்கிரம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த விஷயத்துல தலைவர் தப்பிச்சுட்டே இருக்காரு. பார்க்கலாம் என்னென்ன பண்றாரு. ஏன்னா இந்தியாவுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க பந்தக்காரனுக்கு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்கும்போது எதுக்கு சிங்கப்பூர்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா ஒன்றும் புரியாதே இருக்கு. பட் விரைவில் வருவாருன்னு நினைக்கிறேன். வந்தாருன்னா செய்கள்லாம் சிறப்பா செஞ்சு விட்டுருவாங்க. அப்புறம் இந்த ஜென்சி டிஎம்கே அப்படின்ட்டு ஒரு கேங் ஒன்று சுத்தினே கிடக்கும். வைத்தக்காரத்தனமா எதனா பண்ணி சுத்திட்டு இருப்பாங்க. சரி, நீங்க நல்லது ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க அந்த ஜென்சின்னு. மற்றவங்க எல்லாம் வயசானவங்க தான். அந்த ஜென்சியுமே ஜென்சியெல்லாம் கிடையாது, எல்லாம் கொஞ்சம் வயசான பசங்க தான் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க இல்லையா. அந்த கேங்ல இருந்து ஒரு தம்பி வந்து விஜய் அவர்களின் குடும்பத்தை பற்றியும் விஜய் அவர்களின் பர்சனல் வாழ்க்கையை பற்றியும் விஜய் அவர்களை பற்றியும் கொச்சையாக சில பச்சையாக வார்த்தைகள், அதாவது நடிகைகள் கூட இருப்பாரு அப்படி இப்படின்ற மாதிரி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசி தம்பியை தூக்கிட்டு போயிட்டு உள்ள வைக்கிறதுக்கு ஒரு பிளானை போட்டாங்க. பட் தம்பி தலைமறைவு ஒரு வாரம் 10 நாள் இருக்கும். தம்பி தலைமறைவா இருந்தாரு. இதுல போயிட்டு முன்ஜாமீன்லாம் கேட்டிருந்தாங்க. பட் முன்ஜாமீன் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ தம்பியே இன்னைக்கு போயிட்டு சரண்டர் ஆயிட்டா. அப்படி சரண்டர் ஆகும் போது தம்பி என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, கையில கை குழந்தையோட இறங்கியிருக்கா. அப்படி இறங்கி ஒரு 2-3 ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு. உடனே எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னப்பா பல்லவி அவர்கள் வந்து அவங்களோட கை குழந்தையோட வரத்துக்கு நீங்க வந்து எவ்வளோ இமிடியேட் பண்ணி கேவல பண்ணி அசிங்கப்படுத்தி இதெல்லாம் வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணீங்க ஜென்சி மீட்டிங்ல, நீங்க வந்து இறங்கும் போது அது எப்படிப்பா நல்லா இருக்காப்பா, உங்களுக்கு எப்படிப்பா அப்படின்ற மாதிரி அந்த தம்பியை வந்து வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நீங்க அரசியல் ரீதியா அவர் மேல கருத்து வச்சிருந்தா நாங்களே ஏத்துக்கோங்க. விஜயவர்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் தப்பு தான், டிவிகே நபர்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் தப்பு தான். பட் பர்சனல் விஷயத்த பத்தி நீங்க நோண்ட ஆரம்பிச்சீங்க அப்படின்ற பட்சத்தில், பர்சனல் விஷயத்த நோடுறது இல்லை, பர்சனல் விஷயத்த பேசாதீங்க. உங்களுக்கு என்ன இது இருக்கு ஃபர்ஸ்ட் பர்சனல் விஷயத்த பேசுறதுக்கு? ஸோ மற்றவங்களோட பர்சனலை பேசுறதை விட்டுட்டு ப்ரொஃபஷனல் அரசியல்னா அரசியலை பற்றி மட்டும் பேசுங்க. சரிங்களா? சந்தோஷம். நீங்க வந்து ஜெயிலுக்கு போறதுல எனக்கு சந்தோஷம் இல்லை. பட் அந்த விஷயத்த
நீங்க பேசுறத அரசியல் ரீதியா கருத்துக்களை நீங்க வச்சீங்க அப்படின்ற பட்சத்தில் எனக்கும் சந்தோஷம். சரிங்களா? ஓகே நண்பா, ஜெயிலுக்கு போயிட்டீங்க, அங்க சில இதெல்லாம் இருக்கும், பார்த்து இருந்துட்டு வாங்க, சேஃபா இருந்துட்டு வாங்க. அப்புறம் இந்த மணப்புறம் அஜித்குமார் ஞாபகம் இருக்குங்களா? 1 வருஷம் ஆயிடுச்சு, தம்பி அடிச்சு கொண்டு கூட லாக்அப் டெட்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு அதை அப்படியே விட்டுருங்க. அது லாக்அப் டெட் கிடையாது, அடிச்சு கொலை, அதாவது திட்டமிட்ட கொலை அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படிப்பா திட்டமிட்ட கொலை அப்படின்னா, சில பல கோடிகளை அந்த கோயிலுக்குள் பதுக்கி வைத்திருந்ததாகவும், அது அஜித்குமார் அவர்களுக்கு தெரிய வந்ததாகவும், அதை யாருக்கிட்டையும் அவர் சொல்லக்கூடாது என்பதற்காக இவங்களா ஃபேக்கா ஒரு அம்மாவை செட் பண்ணி கோயிலுக்கு வர மாதிரி வர வச்சு அந்த அம்மா நகையை தொலைச்ச மாதிரி ஒரு இதை நாடகம் போட்டு அவனை அரெஸ்ட் பண்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணி அந்த தம்பியை கூட்டிட்டு போய் அடின்னு அடிச்சு அடின்னு அடிச்சு அந்த பையனை கொன்னுருக்காங்க. இதுக்கு பின்னாடி டிஎம்கேவை சார்ந்த மூர்த்தின்னு ஒரு எம்எல்ஏ அவர்கள் இது பின்னாடி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்று வெங்கி ரத்தினம் சார் அவர்கள் டீகோட் பண்ணியிருந்தாரு அவரோட சேனல்ல. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய் என்று எனக்கு சுத்தமாக தெரியவில்லை. அந்த அம்மா தொலைஞ்சிச்சின்னு சொன்ன 7 பவுனோ 5 பவுனோ அது இன்னமும் கிடைக்கவில்லை. எதுக்காக கம்ப்ளைண்ட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணாங்க, யார் அந்த மேலதிகாரி, தூக்கிட்டு போய் வச்சு அடிக்கிறதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா, யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்க, ஏதோ பெரிய ஆபீசர் கால் பண்ணி சொல்லிதான் இதெல்லாம் பண்ணாங்கன்றாங்க. ஸோ ஒன்னொன்னா அப்படின்னு போனாங்கன்னா செயின் லிங்க் மாதிரி போயிட்டு அமைச்சர் கிட்ட, அதாவது எக்ஸ் அமைச்சரா இல்ல எம்எல்ஏவான்னு தெரியல, மூர்த்தி அப்படின்றாங்க, அவர்கிட்ட தான் போய் நிற்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இது எப்படின்னா, வரப்போற எலெக்ஷனுக்கு முன்கூட்டியே அந்த இடத்துல காசை பதுக்கி வச்சதா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ன்னு தெரியல, பட் அவர் வந்து டிகோட் பண்ணியிருக்காரு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். இதுக்கு மேல வேற எதுனா அப்டேட் வந்தா கண்டிப்பா நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அப்டேட்ஸை. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.